திரு ஸ்ரீதர் அவர்கள் மக்கள் யார் பக்கம். தமிழகத்தில் கோட்பாடுகளை மட்டுமே கொண்டு உண்மையும் நேர்மையுமாய் மக்கள் பிரச்சனைகளில் நிற்கிற நாம் தமிழர் கட்சியின் பக்கம்தான் மக்கள் இருப்பார்கள். ஏன்னா நாம் தமிழர் கட்சி மக்கள் பக்கத்திலே நிற்குது எப்பொழுதும். திமுக பிரசன்னா அவர்கள் சொன்னாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க, 448 ஜேஇ பசங்க பாஸ் பண்ணிட்டாங்க தமிழக அரசு முயற்சியில். அவர் அது கீழே ஒரு விளம்பரம் வந்தது பார்க்கல. அவர் பார்த்த மேல் பார்வையா பார்க்கிறாரு, கொஞ்சம் கீழே பார்க்கணும். கொஞ்சம் கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா அம்மாள்னு முடிகிற ஒரு பள்ளிக்கூடம், அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் மட்டும் 98 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில் 98 பேர். அது போல தமிழகத்தில் எத்தனை 100 பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு பாருங்க. இந்த 100 கணக்கான பள்ளிக்கூடங்கள்ல பணம் செலுத்தி கல்வி பெற்று ஜேஇ போனவங்களுக்கும் அதற்கு இணையா இந்த பிள்ளைங்கள் பாஸ் பண்ணிருக்கிறது போதுமானதான்ற கேள்வி இருக்கு. அவங்க மார்க் தட்டிக்கிறாங்க, நாங்க தான் கல்வியில 98 விழுக்காடுன்னு. கல்வியில 98 விழுக்காடு, அதுல அரசோட பங்கு என்ன? அரசு 98 விழுக்காடு உயர்கல்வியில அரசு கல்லூரிகள் எத்தனை, அதுல படித்து பாஸ் பண்ண பிள்ளைங்க எத்தனை, தனியார் கல்லூரிகள் எத்தனை? நாங்கள் எங்களை தான் மக்கள் ஆதரிப்பாங்க, நாங்க கடுமையா பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இவர் சொன்னதே கேட்கிறேன், தாவேக்கா நண்பர் சொன்னதே சொல்றேன். 99 பாஜக என்னங்க சுத்த சமரச சன்மார்க்க நெறி கடைபிடிச்சுதா? தொலை நடுங்கிட்டு இருந்தது பாஜக, நிக்க முடியுமான்னு தடுமாட்டமா இருந்தது. 4 ஆண்டு காலம் உறுதியா திமுக நின்று பாஜக கட்சி தன்னை நிலை நிறுத்திக்க திமுக உதவுச்சா இல்லையா? அன்னைக்கு பாசிச சக்தியா இல்லையா? அது அன்னைக்கு திமுக என்ன சங்கரமட சக்தியா தெரிஞ்சுதா உங்களுக்கு? வேற மாதிரி எப்படி தெரிஞ்சுதா? இல்ல தீகா சக்தியா தெரிஞ்சுதா? அன்னைக்கு எப்படி பண்ணீங்க நீங்க? ஏங்க அதுக்கு நீங்க 2019லயும் 20லயும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கொடை விற்குது, எல்லாம் கருப்பு கொடையா விற்குது. 21 பிறகு பார்த்தா கருப்பு கொடையை காணும், எல்லாம் வெள்ளை கொடையா மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி பிஜேபி வந்தா அப்படியே கருப்பு பலூன் பறக்க விடுவாங்க. சும்மாவே காலங்காலமா கருப்பு கொடை தான் பிடிச்சின்னு போவோம். மழைக்கே அதான் பிடிச்சிப்போம், மழைக்கே வெள்ளை கொடை பிடிச்சி போற அளவுக்கு ஆயிடுச்சு திமுக. பாஜக எதிர்ப்பு நாம நம்பணும், இது பாஜக எதிர்ப்பு. எங்க பாஜக எதிர்ப்பு? ஐயா கருணாநிதி அவர்கள் சிறை திறக்க வந்தார். யார் வந்தார்? வெங்காய நாயுடு. அவர் என்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரா, காங்கிரஸ் சேர்ந்தவரா? அவர் பிஜேபி இல்லையா? ஐயா கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டாங்களே, அதை திறக்க ராஜ்நாத் சிங் வந்தாரு, அவர் அமெரிக்க தூதரா? அவர் பாஜகவோட ஆள் இல்லையா? அவர் யாரு? நீங்க சொன்னாதான் கடுமையா இருப்பீங்க. கேலோ இந்தியா நடத்தினா மத்தவங்களாம் அவன் ஸ்டேட்ல நடத்திக்கிறான். ஐயா இவர் ஒரு படி மேல ஒரு ஸ்டெப் கூட. ஐயா உதயநிதி இவர் போனாருன்னா, இவருக்காவது ராஜ்நாத் சிங் வந்தாரு, வெங்கையா நாயுடு வந்தாரு. அவர் போனா கேலோ இந்தியா நடத்துக்கு பிரதமரே வர. நாங்க போக மாட்டோம், நிதி ஆயோகா நாங்க எப்படி போவோம், எங்களுக்கு அங்க மரியாதை இல்லை, எங்க சொல்லு போக இடம் இல்லை. 21 போல 22 போல 23 போல 24 போல அங்க இருந்து மாமா ஒரு ஓலை அமைச்சாரு. 25 நிதி ஆயோக் எப்படி போனீங்க நீங்க? அப்படியே சனாதன எதிர்ப்பு வீரர்கள் ஏன் போல நீங்க? இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பாஜக எதிர்ப்பு பண்ணுவீங்க, இதை நாங்க நம்புறோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்னதான் வளர்த்தீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பார்த்தா சினிமாக்காரங்களை கூட்டியாந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வளர்க்குறாங்க. இப்ப விஜய் வந்து அவங்களுக்கு ஆகல. அன்னைக்கு ஆனா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கு நடிகர்கள் வரலாம். அப்ப இது என்ன விதமான வேஷம் இது? சரி, அதை விட்டுடுங்க. இதெல்லாம் கூட ஒரு பக்கம் வைப்போம். உண்மையிலேயே சமூக நீதி பேசுற நீங்க சமூக நீதிப்படி நடக்கிறீங்களா? நான் தமிழர் சொல்றேன், 50 விழுக்காடு ஆண்கள், 50 விழுக்காடு பெண்கள். 117 ஆண்களுக்கு 117 பெண்களுக்கு இடம் கொடுக்கிறோம். திமுக கொடுக்குதான்னு கேட்டா இல்ல, அதெல்லாம் நாங்க அதை நோக்கி நடைபெறோம். 2021 திமுகவோட தேர்தல் அறிக்கையில பாருங்க, அந்த அறிக்கையில 33 விழுக்காடு பெண்களுக்கு மத்திய அரசு சட்டம் போட்டுருச்சு. ஆனா அதை செயல்படுத்தாம இருக்குது. அதை செயல்படுத்த வலியுறுத்துவோம்னு அந்த 505 தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, அதுல ஒண்ணு இருக்கு. ஏன்பா அவங்கள போய் நீங்க வலியுறுத்துறீங்களே, அந்த 33 விழுக்காடு நீங்களே கொடுத்துருப்பாங்களா சட்டமன்றத்துல? உங்களை யார் தடுத்தா? 21 தேர்தல் அறிக்கை போடும்போது நீங்க கேக்குறீங்க, 21 நீங்க செய்ய வேண்டியதான அந்த வேலையா? இப்ப நாடகம். இஸ்லாமியர்கள் 5.9 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்காங்க. 5.9 விழுக்காடு இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய இடம் எவ்வளவு? குறைஞ்சது பார்த்தாலும் 15 இடம் கொடுக்கணும். ஆனா செஞ்சி மஸ்தான், நாசர் இந்த பக்கம், அந்த பக்கம் முஸ்லீம் லீக், அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் 4 பேரை கொடுத்து கதை முடிக்கிறீங்க.
நீங்க பெண்களுக்கும் பாலின ரீதியா சமூக நீதிக்கு சரி பார்க்க மாட்டீங்க. சமூகத்தின் அடிப்படையிலும் சமூக நீதி. ஆனா நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா நாங்கள் சமூக நீதி காத்தோம், நாங்க தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னுவீங்க. இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் நீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், மக்கள் உங்க பக்கம் நிக்க மாட்டாங்க தெரிஞ்சுதான் இந்த ஜனவரியில தொடங்கி இந்த பிப்ரவரிக்குள்ள 13,500 கோடி ரூபாய், அதுவும் எப்படி ஆதி திராவிட நலத்துறை காசை எடுத்து மக்கள் பாக்கெட்ல போட்டுட்டீங்க. நன்றி. யாருக்கு நம்ம போட்டீங்க? நன்றி.